أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, மாதங்களிலேயே மிகச்சிறந்த அருள் வளம் மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹுடைய கிருபையால நாம் அடைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனை நெருங்குவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன நல்ல அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்துல செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு தொழுகையை பற்றிய நினைவூட்டலை தான் பார்க்க போறோம். மனிதர்களாகிய நாம படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை வணங்குவதற்காகத்தான். படைப்புகளாகிய நாம படைப்பாளனாகிய நம்முடைய ரப்பு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதை விரும்புறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்காகத்தான், வணங்குவதன் மூலமா அவனை நெருங்குவதற்காக நமக்கு ஃபர்லான வணக்கங்களை கடமையாக்கியிருக்கான். அந்த கடமைகளை சரிவர செய்யறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமையா இருக்கு. கடமைகள்ல குறைகள் வராத அளவுக்கு பாதுகாக்கிறதும் நம்முடைய கடமையா இருக்கு. கடமைகளை செய்யறத தாண்டி நான் என்னுடைய ரப்புடைய நெருக்கத்தை பெறணும், அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அடியார்களுக்காக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த ஒரு வணக்கம் தான் இந்த இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகைக்கு நிறைய சிறப்புகளும் நன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கு. வருடத்துடைய எல்லா நாட்களுமே இந்த இரவு தொழுகையை தொழுகிறது சிறந்ததா இருந்தாலும், குறிப்பா இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு அடியார் இந்த இரவு தொழுகை தொழுகிறது சுன்னாவா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் ஈமானுடனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையுடனும் ரமலான்ல இரவு தொழுகையை தொழுகிறாரோ, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதர்களாகிய நாம தினம் தினம் நிறைய பாவம் செய்றவங்களா இருக்கோம். அந்த பாவங்களுக்கு கணக்கே இல்ல. தெரிஞ்சு சில பாவங்கள செய்றோம். தெரியாம சில பாவங்கள செய்றோம். அடுத்த மனிதர்கள பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்களா நாம இருக்கோம். புறம் பேசக்கூடியவங்களா, பொய் பேசுறவங்களா, கோள் சொல்றவங்களா, பிற மனிதர்கள வார்த்தைகளால நோகடிக்கிறவங்களா, இப்படி எவ்வளவோ பாவங்கள நாம தினம் தினம் செய்றோம். நாம செய்ற இந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும் தானே! மன்னிப்பு பெற்று மரணத்தை சந்திச்சு மறுமைக்கு சென்றா தானே மகிழ்ச்சியான மனிதர்களா சொர்க்கம் செல்ல முடியும். இந்த இரவு தொழுகையை தொழுகிறவரை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மன்னிக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே. அப்போ ஒரு உண்மையான அடியார் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தனக்கு அன்பையும், அவனுடைய அருளையும், அவனுடைய பொருத்தத்தையும், அவனுடைய நெருக்கத்தையும், அவனுடைய மன்னிப்பையும் தருவான் அப்படிங்கிற தூய்மையான எண்ணத்தோட இந்த இரவு தொழுகையை தொழுதாரு அப்படின்னா, அவருடைய முன்பாவங்கள் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும், என்ன காரணத்தால செய்யப்பட்டிருந்தாலும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இந்த இரவு தொழுகை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல கடமையாகிய தொழுகையா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா இஸ்ராவுடைய 79வது வசனத்துல சொல்லும்போது சொல்றான், "வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக அஸா அய்யப்அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா." நபியே, இரவில் சிறிது பகுதி உமக்கு உபரியான இரவு தொழுகையை தொழுது வருவீராக. இதனால் உம்முடைய இறைவன் மகாமம் மஹ்மூதா என்னும் புகழ்பெற்ற தலத்தில் உம்மை எழுப்பக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளையா இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நமக்கும் இது பொருந்தும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த இரவு தொழுகைய ரமலானுடைய மாதம் முழுக்க தொழக்கூடிய மக்களா நாம இருக்கணும். நாம செய்யக்கூடிய மற்ற அமல்கள்ல நம்மோட போட்டி போடுறதுக்கு அதிகமான மக்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இது போன்ற அமல்கள நாம செய்யும்போது அத பெரும்பான்மையான முஸ்லிம்களும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா, மக்கள் எல்லோரும் உறங்கும் நேரத்துல, நாம மட்டும் கண் விழிச்சு, என்னுடைய இறைவனுடன் எனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இரவு தொழுகைய தொழுகிறேன் அப்படின்னா, அதுல உங்க கூட போட்டி போட குறைவான மக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா, பெரும்பான்மையான மக்கள் இரவு அப்படிங்கிறது ஓய்வெடுப்பதற்கானது மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா சஜ்தால 16 மற்றும் 17வது வசனங்கள்ல சொல்லும்போது சொல்றான், நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் யாரென்றால், அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் இறை வணக்கத்திற்காக எழுந்து விடுகின்றன. அச்சத்துடனும் ஆவலுடனும் தங்கள் இறைவனை அழைத்து பிரார்த்திக்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
இறைவனை வணங்குவது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இம்மை மற்றும் மறுமைக்கான அஸ்திவாரமா இருக்கு. இறை வணக்கத்துல ஒரு அடியார் வச்சிருக்கிற தொடர்பு, அதை செய்றதுல காட்டுற ஆர்வம், அந்த அடியார இறைவனுடைய சொந்தக்காரர்களா மாத்துது. அப்போ சரியான நேரத்துல, மன தூய்மையோட இறை வணக்கத்துல நாம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இறைவனுடைய நெருக்கமும், அவனுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்கும். அதேபோல கடமையான வணக்கங்கள நாம சரியா செஞ்சதுக்கு அப்புறம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமல் இந்த இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகைக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது அவன் வைத்துள்ள அன்பை, அல்லாஹ்வின் மீது அவன் கொண்டுள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த இரவு நேரத்துல நின்னு வணங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலும் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான். இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னிடத்தில் தேவைகளை கேட்கிறவங்க இருக்கீங்களா? நான் அவங்களுடைய தேவைகள நிறைவேத்தி தரேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கீங்களா? அவங்களுடைய பாவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய இரவுகள் வணக்க வழிபாட்டிலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி படுக்கையில இருந்து அவங்களுடைய முதுகுகளை நிமிர்த்தி இறை நெருக்கத்தை நோக்கி செல்லக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இரவுகள்ல நின்னு தொழுபவங்களாகவும், அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுபவங்களாகவும், தனிமையில அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுபவர்களாகவும், தான் செய்த பாவங்களுக்கு கண்ணீர் சிந்தி பிரார்த்திக்கக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்வுடைய அன்பையும், அவனுடைய நெருக்கத்தையும் எதிர்பார்த்து குர்ஆனை ஓதி அவனிடத்துல நெருங்க முயற்சி செய்வாங்க. ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும். கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகையாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறப்பு வாய்ந்த அதிக நன்மையை பெற்றுத்தரும் தொழுகை இந்த இரவு தொழுகைன்னு பார்த்தோம். இப்போ இந்த இரவு தொழுகைய எந்த நேரத்துல தொழுகிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த கியாமுல் லைலுக்கான நேரம் இஷா தொழுகை முடிஞ்சதுல இருந்து ஃபஜர் நேரம் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்பு வரைக்கும் தொழலாம். ஆனா, இந்த இரவுடைய நேரத்த 3ஆ பிரிச்சு, அதுல கடைசி இரவுல தொழுகிறது தான் சிறந்தது. ஒரு அடியான் தன் இறைவனோடு மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் இரவின் கடைசி பகுதி. எனவே அந்த நேரத்துல அல்லாஹுவை நினைவு கூரக்கூடியவர்களின் கூட்டத்தில் சேர முடியும் என்றால், நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா, அம்ரு பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இரவுல கொஞ்சமா தூங்குவாரு. அதிகமான நேரம் அல்லாஹுவை நினைவு கூறுவதுல தன்னை ஈடுபடுத்திக்குவாரு. ஆனா, இன்னைக்கு நாம இரவு அப்படிங்கிறது ஓய்வெடுப்பதற்கானது மட்டும் தான். பகலெல்லாம் உழைச்சு, களைச்சு போய் ஓய்வெடுப்பதிலேயே நாம முழு இரவையும் கழிச்சிடுறோம். அப்படி இல்லாம, இரவுல சிறிது நேரம் தூங்கிட்டு, மீதி இரவ இறைவனை நெருங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா முஸம்மிலுடைய 1ல இருந்து 4வது வசனம் வரை சொல்றான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக. அதில் பாதி நேரம் அல்லது சிறிது குறைத்துக் கொள்வீராக. அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நாமளும் நம்முடைய ஒவ்வொரு நாள் இரவையும் சிறிது நேரம் உறங்கிட்டு, மீதி நேரத்துல இறைவனை நினைவு கூரக்கூடியதற்காக நாம அந்த இரவ பயன்படுத்திக்கணும் சகோதரிகளா. அதுக்கு முதல்ல நாம இரவு தொழுகை தொழுகணும் அப்படிங்கிற நிய்யத்தோட தூங்குறதுக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இரவுல எழுந்து தொழணும் அப்படின்னு நியத்து செய்த வண்ணம் தூங்கி, கடைசில சுபுஹ் வரை அவரை தூக்கம் ஆட்கொண்டு விட்டால், அவர் நினைத்தது அவரது ஏட்டில் பதிவு செய்யப்படும். அவரின் தூக்கமோ அவரது இறைவன் அவருக்கு கொடுத்த அருட்கொடையாகும். அப்போ இந்த இரவு தொழுகைக்காக எழணும் அப்படிங்கிற நிய்யத்தோட தூங்கி, தொழாமலேயே தூங்கிட்டா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகள வழங்குறான். இந்த இரவு தொழுகை எத்தன ரக்காத் தொழுகணும்?
அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்லயோ, ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்லயோ 11 ரக்காத்தை விட அதிகமாக இரவு தொழுகை தொழுததில்லை. அப்போ இரவு தொழுகைய 11 அல்லது 13 ரக்காத்தில் தொழுகிறது சிறந்தது அப்படின்னு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இத 2, 2 ரக்காத்தலா தொழுகுவது சிறந்தது. கடைசில ஒற்றைப்படையா வித்ரை தொழுது இரவு தொழுகைய முடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையை இலகுவான 2, 2 ரக்அத்களை கொண்டு ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. நம்மால அதிகமா தொழ முடியும் அப்படின்னா, குர்ஆனுடைய வசனங்கள அதிகமா ஓதி, அந்த தொழுகைய நீளமா தொழுதுக்கலாம். அப்போ இந்த இரவு தொழுகைய தினசரி தொழக்கூடிய மக்களா நாம இருக்கணும். அதேபோல அந்த இரவுடைய நேரத்தில திருமறை குர்ஆன பொருள் உணர்ந்து அதிகமா ஓதக்கூடியவங்களாகவும், இறைவனை அதிகம் நினைவு கூரக்கூடியவர்களாகவும், அதிகமா சுஜூது செய்யக்கூடியவங்களாகவும், அதிகமா பாவ மன்னிப்பு தேடுபவங்களாகவும், அதிகம் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவங்களாகவும், இறைவனை அதிகமா பெருமைப்படுத்தி புகழக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். இதுவரைக்கும் இந்த இரவு தொழுகைய நாம தொழாதவங்களா இருந்தாலும், இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல இந்த இரவு தொழுகைய சரியான முறையில பேணி தொழுபவர்களா நாம இருக்கணும். ரமலான்ல தொழுதது போதும் அப்படின்னு ரமலானோட இந்த தொழுகைய தொழுகிறத நிறுத்திறாம, ரமலான் முடிந்த பின்பும் இத நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமா மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, "அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நற்செயல் எது?" என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கிட்ட ஒரு மனிதர் கேட்டதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, "குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நற்செயல்" அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, "இரவில் சில காலம் தொழுதுவிட்டு, பின்னர் அதனை விட்டுவிட்ட மனிதரைப் போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம்" அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா, அல்லாஹ்வுடைய அன்பையும், நெருக்கத்தையும், அவனுடைய மன்னிப்பையும், அவனுடைய நேசத்தையும் பெறுவதற்கு தான நம்ம முயற்சி செய்றோம். அப்போ நாம செய்யக்கூடிய அமல், அவனுக்கு பிடித்தமான அமலா இருக்கும்போது தான, நம்மளால நம்முடைய ரப்புடைய அன்பையும், நேசத்தையும், நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல பாவங்கள்ல இருந்து விலகி, நன்மைகள அதிக அதிகமா செஞ்சு, இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய சாலிகான நல்லடியார்களோட நாமளும் சேருவோம். அதற்கான பலனா மறுமையில நமது ரப்பை சந்திக்கும் பேற்றினை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ, கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.